அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ரமலானை வரவேற்போம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம ஏறக்குறைய ஷாபான் மாதத்துடைய கடைசி பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சுமார் ஒரு 10 நாள் இல்லையா, சுமார் ஒரு 10 நாளையில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதத்தை, மிக புனிதமான ஒரு மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். எனவே அந்த மாதத்தை நாம் அடைகிற பொழுது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஹுத்துபாவில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலான் மாதத்தை நாம் அடைகிற பொழுது முதல்ல சந்தோஷப்படணும். முதல்ல என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ சகோதர சகோதரிகள் போன வருஷம் ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் இந்த வருஷம் ரமலான் அடையாம மௌத்தா போயிருப்பாங்க. நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து வைத்திருக்கிறானா இல்லையா? மட்டுமல்லாமல் நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே. எனவே ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்த காரணத்தால் ஆயுளை நீடிச்சு வச்சுக்கிறானே, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அதை திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 58வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டால், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டால், ரமலான் மாதத்தை பெறுவது அல்லாஹ்வுடைய அருள் கொடையா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டால் ஃபல்யஃப்ரஹூ, அவர்கள் சந்தோஷம் அடையட்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் என்ன செய்யட்டும்? சந்தோஷப்படட்டும். ஏன் என்று சொன்னால், அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ஹுவ கைருன், அது மிகச்சிறந்த ஒரு மாதம். எதை விட மிகச்சிறந்தது? மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து பத்துகளை விட. ஒரு வீட்டை வாங்கினால், ஒரு இடத்தை வாங்கினால், ஒரு காரை வாங்கினா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கதா இல்லையா? அந்த சந்தோஷத்தை விட ரமலான் மாதத்தை பெறுகிறோமா இல்லையா? அதன் மூலமாக இபாதத்துகளை செய்கிறோமா இல்லையா? அந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை இன்ஷா அல்லாஹ் பெறுவோமா இல்லையா? அப்படி பெறுகிற போது இந்த வீட்டை வாங்கி சந்தோஷப்பட்டமே,
ஒரு இடத்தை வாங்கி சந்தோஷப்பட்டமே, ஒரு காரை வாங்கி சந்தோஷப்பட்டமே, அதை விட அவர்களை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைவது என்பது நம்ம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி முதல்ல சந்தோஷப்படணும் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது, சந்தோஷப்பட்டா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? ஷுக்குரு பண்ணனே. ஆயுளை நீடிச்சு வச்சுக்கிறானே, ஹயாத்தை கொடுத்துக்கிறானே, ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறானே, அதுக்காக என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஷுக்குரு பண்ணனே. ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஆயுளை அல்லாஹ் இன்னும் நீடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்குரு பண்ணணும். ஷுக்குரு பண்ண நமக்கு அல்லாஹ் செஞ்ச நியமத்துகளை என்ன செய்வான்? இன்னும் அதிகப்படுத்துவான். திருமறை குர்ஆன்ல சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். லயின் ஷகருதும் லஅஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால், உங்களுக்கு அல்லாஹ் செய்த உதவிகளுக்காக, உங்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்துகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னகும், என்னுடைய உதவியை உங்களுக்கு நான் இன்னும் அதிகப்படுத்துவேன். உங்களுக்கு நான் செஞ்ச நியமத்துகளை, உங்களுக்கு நான் செஞ்ச உதவிகளை நான் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு ஷுக்குரு பண்ணனே என்று அல்லாஹ் பேசுகிறான் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, யார அல்லாஹ் நேசிக்கிறான், யார அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு ஷுக்குரு பண்றாங்களே, நன்றி செலுத்துறாங்களே, அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் விரும்புவது இல்லை என்பதை இந்த வசனம் பேசுகிறது. திருமறை குர்ஆனுடைய சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுடைய 3வது வசனம். அதுல நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் பாராட்டுகிற போது, இன்னஹு கான அபுதன் ஷகூரா, அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருந்தார் என்று பேசுகிறான். எவ்வளவோ தியாகங்கள் பண்ணாங்க, எவ்வளவோ சேவை செஞ்சாங்க, எவ்வளவோ தாவா செஞ்சாங்க, அதையெல்லாம் அல்லாஹ் பாராட்டாம எதை அல்லாஹ் பாராட்டுறான்? இன்னஹு கான அபுதன் ஷகூரா, அது நூஹ் என்பவர் எனக்கு நன்றி உள்ளவராக இருந்தார், எனக்கு நன்றி செலுத்தினார் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப யார் நன்றி விசுவாசத்தோடு நடக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க சூரத்து நஹ்ல் 16வது சூராவுல 121வது வசனத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஷாக்கிரன் லி அன்உமிஹி, இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஷாக்கிரன், அவர் ஷுக்குரு பண்ணக்கூடியவர். இப்ராஹிம் நபி யாரு? அவர் ஷுக்குரு பண்ணக்கூடியவர். எதற்காக? லி அன்உமிஹி, அவருக்கு நான் செய்த நியமத்துகளுக்கு, நியமத்துடைய பன்மை அன்உம், புரிஞ்சு அல்லாஹ் பேசுகிறான். நான் அவருக்கு நிறைய நியமத்துகளை செய்திருக்கிறானா இல்லையா? அந்த நியமத்துகளுக்காக அவர் எனக்கு ஷுக்குரு பண்ணக்கூடியவனாக, ஷாக்கிராக இருந்தார் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப ரமலான் மாதத்தை நாம் அடைகிற பொழுது ஒன்னு சந்தோஷப்படணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஷுக்குரு பண்ணனே. 2, 3வது இந்த மாதத்தை நாம் எப்படி ஆக்கிக் கொள்வது, என்னென்ன அமல்கள் செய்யணும், என்னென்ன இபாதத்துகள் செய்யணும், எப்படி தௌபா செய்யணும் என்று திட்டமிட வேண்டும். உதாரணமாக துனியாவை நாம் சேர்ப்பதற்காக பிசினஸுக்காக திட்டம் போடுகிறோம் இல்லையா? என்ன பிசினஸ் பண்ணனே, எப்படி பண்ணனே, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எதை சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது என்று சொல்லி, இந்த துனியா என்பது அற்பமான ஒன்று, அப்படிதானே? குறிப்பிட்ட ஒரு காலத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் போய் சேர போறோம். நம்மளை விட பல கோடி மடங்கு உயர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்களே. எத்தனை வயசுல மூத்தா போனாங்க? 63 வயசு, 63 வயசு, 63 வயசு. நம்ம எல்லாம் 63 வயசுன்னு சொல்றோம். ஆனா நெசமா நீங்க கணக்க பார்த்தீங்களாக்க 63 வயசு இல்ல, 61 வயசு. நெசமான கணக்கு என்ன? 61 வயசு. நம்ம 63 எதை வச்சு சொல்றோம்னு சொன்னா, எந்த கணக்கை வச்சு சொல்றோம்? பிறை கணக்கை வைத்து, பிறை கணக்கை வைத்து, சந்திர கணக்கை வைத்து தான் 63 வயசு. நம்ம எல்லாம் எனக்கு 40 வயசுங்கிறோம், எனக்கு 50 வயசுங்கிறோம், எனக்கு 60 வயசுங்கிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்னு சொன்னா நீங்க என்ன பிறை கணக்க சொல்ல போறீங்களா? பிறையே தெரியாது. இது 1445 46 உங்களுக்கு எப்ப தெரிய போகுது? அதெல்லாம் தெரியாது. எப்ப தெரியும்?
இந்த கல்யாண பத்திரிகையை பார்க்கிறோமா இல்லையா? கல்யாண பத்திரிகையை பார்க்கும் போதுதான் இந்த ஹிஜ்ரி 1445 அந்த பத்திரிகையில் தான் தெரியுமே தவிர நெசமா 1445 தெரியும். அது பிற என்ன, அது எந்த மாசம் நான் கேட்கிறேன். இது ஷாபான் மாதமா இல்லையா? ஷாபான் மாதம் அரபியில் எத்தனாவது மாதம்? 1, 2, 7, 8 தெரியுமா உங்களுக்கு? மார்ச் 3வது மாசம்னு தெரியும், பிப்ரவரி 2வது மாசம்னு தெரியும், ஜனவரி 1வது மாசம்னு தெரியும். இது ஷாபான் மாதம். ஷாபான் மாதம் இது அரபியில எத்தனாவது மாசம் தெரியுமா? 8வது மாசம். அரபியில இது எத்தனாவது மாசம்? 8வது மாசம். ரமலான் எத்தனாவது மாசம்? 9வது மாசம். அரபியில 9வது மாசம். நம்மள பல பேருக்கு இந்த விஷயங்களே தெரிவது இல்லை. எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே, இந்த அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுக்காக சேர்க்கிறோமா இல்லையா? இதை சேர்க்கிறோம், அதை சேர்க்கிறோம், அதை சேர்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, 63 வயசுங்கிறோம். இந்த 63 வயசு என்பது பிறை கணக்கை வைத்து 63 வயசு. சூரிய கணக்கை வைத்து நம்ம கணக்கு போடுறோம் பத்தியாலா, இந்த கணக்கை வச்சு பாத்தியாலாக்கே எத்தனை வயசு? 61 வயசு. அப்ப அவ்வளவு பெரியவங்களே 61 வயசுல மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனவே நம்முடைய மறுமைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக, மறுமையின் வெற்றிக்காக என்ன செய்யணும்? இந்த ரமலான் மாதத்தை, புனிதமான ரமலான் மாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி என்னென்ன இபாதத்துகளை செய்வது என்று என்ன செய்யணும்? திட்டமிட வேண்டும். இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? எதிலும் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டால் தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். திட்டமிடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி என்ன செய்யாது? கிடைக்காது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் உயர்வதற்கு, தாவா பணி சிறப்பதற்கு திட்டமிட்டாங்களா இல்லையா? உதாரணமாக நபியா ஆயிட்டாங்க, மக்காவுல பார்க்கறாங்க, 13 வருஷம் தாவா செஞ்சாங்க. அதுல 10 வருஷம் 11 வருஷம் மக்காவுல தாவா செஞ்சாங்க. பெரிய அளவுக்கு மக்காவுடைய தாவா ஈடுபடல, பிரச்சாரத்தை மக்கள் ஏத்துக்கிறலங்கிறத விட அடி, உத, சித்தரவத, பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு ஹிஜரத்து பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹிஜரத்து பண்ணிரணும்னு முடிவெடுத்துட்டாங்க. டக்குன்னா ஹிஜரத்து பண்ணல. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இல்ல இன்னமே இந்த ஊர் ஒத்து வராது, மக்காவை துறந்து ஹிஜரத்துக்கு போயிரனே முடிவு பண்ணிட்டாங்க. அதுல எங்க தான் போகணும்? மதீனாவுக்கு தான் போகணும் முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் மதீனாவில் பெரும்பான்மையான மக்கள் யூதர்கள் வசிக்கிறாங்கல்ல, அங்க போய் இருக்க முடியுமா? பாதுகாப்பாங்களா? உதவி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அப்ப மதீனா நகரத்தை முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளாக மாற்ற வேண்டும், அந்த யூதர்களை முஸ்லிம்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய முதல் அழைப்பாளர், முதல் தாய் யார் என்று சொன்னால் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஒரு தாயியாக ஒரு சஹாபியை நியமிக்கிறாங்க, ஒரு சஹாபி அனுப்பிடுறாங்க. அனுப்பப்பட்ட சஹாபி யாரு? முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை சொல்றாங்க, நீ மதீனாவுக்கு போங்க, மதீனாவுல போய் தாவா பண்ணி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபியை தேர்வு செஞ்சாங்க பாருங்க, எப்படி திட்டமிட்டு ஒரு சஹாபியை தேர்வு செய்யறாங்க பாருங்க. அவர் பணக்கார சஹாபி, முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி பணக்கார சஹாபி. பணக்காரவங்க சொன்னா அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, பேச்சை ஏத்துக்கிறவாங்க எல்லா காலத்திலையும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தேர்வை பாருங்க, திட்டமிடுறாங்க பாருங்க. அப்ப பணக்காரவங்க சொன்னா தான் ஏத்துக்கிறவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பணக்கார சஹாபியை தேர்வு செஞ்சாங்க. மட்டுமல்லாமல் அந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவான பேச்சாற்றல் மிக்கவர், அழகா பேசுவார், தெளிவா பேசுவார். பேச்சாற்றல் வேண்டுமா இல்லையா? பேச்சாற்றல் இருக்கிறது. மட்டுமல்லாமல் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார், அழகான ஒரு சஹாபி. அப்ப அவர்கிட்ட உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு சஹாபியாக இருக்கிறார். அவருடைய குலம் உயர்ந்த குலமாக இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அழகு இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது. அவரை தேர்வு செஞ்சு சொல்றாங்க, நீங்க மதீனாவுக்கு போங்க, நீங்க மதீனாவுடைய மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் சொன்னால் நீங்க பெருசா கஷ்டப்பட வேண்டாம், 2 பேரை முஸ்லிமா மாத்திருங்க. 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் 50 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த 2 பேர் யார் என்று சொன்னால், முதல் சஹாபி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் என்று சொன்னால் மதீனாவில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒன்று அவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள், இன்னும் ஒன்று ஹஸரஜ் குலத்தை சார்ந்தவர்கள். அவுஸ் குலத்தின் தலைவர் யார் என்று சொன்னால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவுஸின் தலைவர்.
ஹஸரஜுக்கு தலைவர் யார் என்று சொன்னால் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி தலைமையுடைய பேச்சை கேட்பாங்க, தலைமைக்கு வந்து அப்படியே கட்டுப்படுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சஅத் பின் முஆதை இஸ்லாத்திற்கு வரவழைத்து விடுங்கள். அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் பிரதானமான மக்களே அவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்புறம் ஹஸரஜுடைய தலைவர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் இஸ்லாத்துக்கு வருவாரு, வந்துட்டு அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அப்ப மதீனத்து மக்கள் எல்லாம் முஸ்லிம்களா மாறி போயிருவாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் கெடு கொடுக்கறாங்க. ஒரு வருஷம் கெடு கொடுத்து அந்த சஹாபி போய் ஒரு வீட்டில் தங்கணும்ல, சாப்பிடணும்ல, அதுக்கு ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி, ஒரு சஹாபி இருந்தார், ஒரு மதீனத்து சஹாபி. அவரை சொல்லி இந்த வீட்டில் போய் நீ தங்குங்க, அந்த வீட்டை போய் நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அந்த சஹாபி போனாங்க. அந்த சஹாபி அந்த 2 சஹாபாக்களுக்கு தாவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்த டைம் வந்து 6 மாசம், இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கொடுத்த டைம் 1 வருஷம். இந்த சஹாபி 6 மாதத்தில் அந்த 2 சஹாபாக்களை முஸ்லிம்களாக மாற்றி விட்டார். தாவா பண்ணி செஞ்சாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த சஅத் பின் முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயுமே அம்புட்டு அவுஸ் குலத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சஅத் பின் உபாதா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயுமே அம்புட்டு சஹாபாக்கள் இஸ்லாத்தை, அந்த ஹஸரஜ் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடுதல். திட்டமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயுமே அப்ப ரசூலுல்லாஹ் முடிவு பண்றாங்க, நம்ம மதீனாவுக்கு போகணும், ஆனா நம்மளா போகக்கூடாது, அவங்க நம்மளை கூப்பிடணும், போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. நம்மளா போறதை விட அவங்க அழைக்க வேண்டும், அழைச்சு போகணும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. டக்குன்னு போகல, திட்டமிடுதல், டக்குன்னு போகல, காத்திருக்கிறாங்க. காத்திருக்கும் போது அந்த அன்சாரிய மக்கள், அந்த மதீனத்து மக்கள் நினைக்கிறாங்க, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் இவ்வளவு கஷ்டப்படனே, பேசாம நம்ம ஊருக்கு வந்துடலாமே, நம்ம நாட்டுக்கு வந்துடலாமே, நம்ம எல்லாம் உதவி செய்வோமே அப்படின்னு அந்த மதீனத்து மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். பேசிக்கொண்டு 12 பேர் மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து யார ரசூலல்லாஹ், நீங்க இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை, இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, பேசாம எங்க நாட்டுக்கு வந்துடுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், பாதுகாப்பு தர்றோம் அப்படிங்குவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் மதீனாவிற்கு வந்தால் நீங்கள் எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும், இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் செல்வத்திலும் நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும், செய்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒப்பந்தம் போடுறாங்க. அதை அந்த மதீனத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அவங்களுடைய அழைப்பின் பேர்ல என்ன பண்றாங்க, ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போனாங்க. அதற்கு பிறகு தான் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இஸ்லாமிய வளர்ச்சி, இஸ்லாமிய வெற்றி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்தது என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணாங்கல்ல, பண்றதுக்கு முன்னால திட்டமிட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தை நாம் பெறுகிறோமா இல்லையா, அடைகிறோமா இல்லையா? இதை அடைகிற போது நம்ம என்னென்ன இபாதத்துகள் பண்ணணும், என்னென்ன கல்வியை கத்துக்கிறனே, என்னென்ன பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். 50 வருஷமா ரமலான் மாதத்தை நான் பெற்றுக்கொண்டு எந்த கல்வியையும் அடையவில்லை என்று சொன்னால், எந்த இறையச்சத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த ரமலான் மாதம் எந்த பாடங்கள் படிப்பினைகளை உங்களுக்கு தரவில்லை. எனவே ரமலான் மாதத்தை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அடுத்த ஷவ்வால் மாதத்தில் மாற்றம் இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தை அடைகிறோமா இல்லையா, இபாதத்து பண்றோமா இல்லையா, அந்த இபாதத்துடைய தாக்கம் என்ன, ஷவ்வால் மாதத்தில் பார்க்கணும். நம்ம செஞ்ச இவ்வளவு பாவங்களை விட்டுட்டோம், இவ்வளவு விட்ட நன்மைகளை செய்கிறோம் என்று சொல்லி மாற்றம் என்ன செய்யணும், ஏற்படணும். அதான் திட்டமிடுதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரமலானில் திட்டமிடுவது முதல்ல அல்லாஹ்வுடைய பயத்து, தக்வாவை என்ன செய்யணும், அதிகரிச்சுக்கிறனே. நம்முடைய தக்வா, அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகரிக்கணும். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், எல்லா நபிமார்கள் செய்த பிரச்சாரமும் லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படிதானே? எல்லா நபி, நூஹ் நபி என்ன சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹு ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ். மூசா நபி லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். ஈசா நபி லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ். முஹம்மது நபி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப எல்லா நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு தான் பேரை சொல்லி நான் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்களா இல்லையா? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்துல எல்லா நபிமார்களும் ஒன்றுபட்டு இருந்தார்களோ, அதே போன்று இன்னொரு விஷயத்திலும் எல்லா நபிமார்களும் ஒன்றுபட்டு இருந்தார்கள். எதில்? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற இந்த இறையச்சத்தை ஊட்டுகின்ற விஷயத்தில் எல்லா நபிமார்களும் ஒன்றுபட்டு இறையச்சத்தை தக்வாவை சொன்னாங்க என்பதை நீங்கள் ஹதீசுகளில் திருமறை குர்ஆனிலேயே பார்க்கலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தாவா செஞ்சாலும் 3 ஆயத்தை ஓதுவாங்க, இருக்கா இல்லையா? யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் சொல்லுவாங்க. மனித குலமே, மனித சமுதாயமே, உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு தாவாவாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று இந்த இறையச்சத்தை ஊற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க திருமறை குர்ஆன்ல சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 106வது வசனத்தில் பேசுகிறான். இது கால லஹும் அஹூஹும் நூஹுன் அலா தத்தகூன், நூஹு நபி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? யார் சொன்னது? நூஹு நபி சொன்னாங்க. 26வது சூராவில் 106வது ஆயத்து. அதே 26வது சூராவில் நீங்க பார்த்தீங்களாக்க 124வது ஆயத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இது கால லஹும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தகூன். ஹூது நபி யாருக்கு அனுப்பப்பட்டாங்க? ஆது கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது கால லஹும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தகூன், ஆது சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அது மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இது கால லஹும் அஹூஹும் சாலிஹுன் அலா தத்தகூன், சமூது கூட்டத்துக்கு சொல்லுவாங்க, சமூது கூட்டமே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இது கால லஹும் அஹூஹும் லூத்துன் அலா தத்தகூன், லூத் நபி சொல்வார்கள், சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா சொல்லிருக்கிறாங்க. ஷுஐப் நபி இது கால லஹும் ஷுஐபுன் அலா தத்தகூன், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா? அப்ப எல்லா நபிமார்கள் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க? அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா என்று கேட்டதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை நாம் திட்டமிட வேண்டும். அதில் குறிப்பாக நம்முடைய இறையச்சத்தை முழுமைப்படுத்திக் கொள்வது, இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வது. ஏன் என்று சொன்னால் எல்லா இபாதத்துடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் என்ன நோக்கம்? அந்த இபாதத்தின் மூலமாக நம்முடைய தக்வாவை முழுமைப்படுத்திக் கொள்வது. நோன்பு வைக்கிறோமா இல்லையா? நோன்பு பற்றி சூரத்துல் பக்கராவுடைய 183வது ஆயத்தில் சொல்லுவான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், ஈமான் கொண்ட மக்களே விசுவாசிகளே, உங்களுடைய முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நோன்பு வையுங்கள். ஏன் என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக. நோன்புடைய நோக்கம் என்ன? நோன்புடைய நோக்கம் என்பது நம்முடைய இறையச்சத்தை தக்வாவை என்ன செய்யணும்? முழுமைப்படுத்தணும் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது நோன்புக்கு மட்டுமல்ல, தொழுகிறோமா இல்லையா, தொழுகையின் நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 1, 2 ஆகிய வசனங்களில் பேசுகிறான். கத் அஃலஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? எவர்கள் இறையச்சத்தோடு தொழுகிறார்களோ, இறையச்சத்தோடு தொழக்கூடிய மூமின்கள் வெற்றி பெற்றதாக குர்ஆன் பேசுகிறது. அப்ப தொழுகையின் நோக்கம் என்ன என்று சொன்னால் என்ன நோக்கம்? நம்முடைய இறையச்சத்தை முழுமைப்படுத்துவது. ஹஜ் செய்கிறோம் இல்லையா, ஹஜ்ஜுடைய நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவுடைய 197வது வசனத்தில் பேசுகிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்ற அந்த வசனத்திலே ஹஜ்ஜுடைய நோக்கத்தை பற்றி பேசுகிற போது இந்த ஹஜ்ஜின் மூலமாக உங்களை ஹாஜியார் என்று கூப்பிடணும் மக்கள், உங்களை ஹாஜியார் என்று போஸ்டர்ல போடணும், அதான் நோக்கம். அப்படி அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, ஹஜ்ஜுக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா சும்மா போக முடியுமா? கையில காசு வேணும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், பல ஏற்பாடுகள் செய்யணும். எல்லா ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற ஏற்பாட்டில் மிகச்சிறந்த ஏற்பாடு என்ன என்று சொன்னால் ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, அந்த ஹஜ்ஜின் மூலமாக உங்களுடைய தக்வாவை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அரபியில் ஜாது என்று சொன்னால் கட்டிச்சோறு.
ஜாதுனா என்ன? கட்டிச்சோறு. அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போவாங்கல்ல, என்ன செய்வாங்க? புளியோதரை, கட்டிச்சோறு, லெமன் சாதம், அதை கட்டிக்கிட்டு தான் போவாங்க, போய் தான் சாப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ்ஜிக்கு வந்து கட்டிச்சோறு கட்டுறியல, ஜாத கட்டுறியல்ல, அந்த ஜாதோடு எதையும் சேர்த்து கட்டுங்கள் என்று சொன்னால் எதை சேர்த்து கட்டுங்க? தக்குவாவை சேர்த்து கட்டுங்கள். அந்த ஜாதோடு, அந்த கட்டிச்சோரோடு தக்குவாவை நீங்க சேர்த்து வைங்க. சாப்பாடு மாறி சாப்பாடை விட அவசியமா என்ன வேணும் ஹஜ்ஜில? தக்குவா வேணும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? இறையச்சம், தக்குவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கிறோம் இல்லையா? குர்பானியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லன் யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் ஆடு மாடுகளை அறுக்கிற பொழுது, நீங்கள் குர்பானி கொடுக்கிற போது அதனுடைய மாமிசத்தை அல்லாஹ் பார்ப்பது இல்லை, இரத்தத்தை பார்ப்பது இல்லை. எத்தனை கிலோ இருக்குது, எவ்வளவு லிட்டர் ரத்தம் வந்து கொட்டுனுச்சு என்று அல்லாஹ் பார்ப்பது இல்லை. நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அந்த பிராணிகளை அறுக்கிற போது வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய தக்குவா எந்த அளவுக்கு இருந்தது, குர்பானியில் பேசுகிறான், தக்குவா எந்த அளவுக்கு இருந்தது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று பேசுகிறானே. அப்ப அமல்களின் நோக்கம் என்ன என்று சொன்னால் என்ன நோக்கம்? அந்த அமல்கள் மூலமாக, இபாதத்தின் மூலமாக நம்முடைய இறையச்சத்தை முழுமைப்படுத்திக் கொள்வது என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. எனவே ரமலான்ல என்ன செய்யணும்? நம்முடைய அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய பயத்தை முழுமைப்படுத்தணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம எந்த அமல செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் ஏத்துக்கிறணுமா இல்லையா? அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு அதுக்குண்டான கூலிகளை இம்மையிலையும் மறுமையில அல்லாஹ் தரணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். அப்பதான் அல்லாஹ் ஏத்துக்கிறவான். இல்லாம நீங்க கோடி கோடியா கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏத்துக்கிற மாட்டான். இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இன்னமா யதகப்பலுல்லாஹ், அல்லாஹ் நீங்கள் செய்த அமல்களை கபூல் செய்வான், நீங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாருடைய அமல்கள்? மினல் முத்தகீன், மினல் முத்தகீன். யார் இறையச்சம் உள்ளவர்களோ, இறையச்சத்தோடு இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக பண்ணாங்கல்ல, அவங்க இபாதத்தை தான் அல்லாஹ் ஏத்துக்கிறவான். இறையச்சம் இல்லாம பண்றாங்கல்ல, அவங்க இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான், நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு அல்லாஹ்வே பேசுகிறானே. அதனால தான் என் அருமை சகோதரர்களே, முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் சொல்லுவாங்க, 2வது ஹலீஃபாவை ஆக்கப்பட்டாங்களே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள ஹலீஃபான்னு அறிவிப்பு செய்வாங்க. ஹலீஃபா என்று அறிவிப்பு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, அவங்களால வந்து எந்திரிச்சு உட்கார முடியாது, சக்கராத்து படுத்த படுக்கையில் கிடப்பாங்க. சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய இம்மையின் கடைசி நாளை நான் அடைந்து விட்டேன், இதுதான் என்னுடைய இம்மையின் கடைசி நாளாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நான் மூத்தா போயிருவேன், இதுதான் என்னுடைய துனியாவுடைய கடைசி நாள். துனியாவுடைய கடைசி நாள் மாத்திரமல்ல, இதுதான் என்னுடைய மறுமையின் முதல் நாளாக இருக்கிறது. எந்த நாள் என்னுடைய இம்மையின் கடைசி நாளாக இருக்கிறதோ, எந்த நாள் என்னுடைய மறுமையின் முதல் நாளாக இருக்கிறதோ, அந்த நாளில் நான் படுத்த படுக்கையோடு சக்கராத்தில் நான் சொல்லுகின்ற உபதேசம் என்ன என்று சொன்னால் 2 வசனங்களை ஞாபகமூட்டுகிறேன். எந்த 2 வசனங்கள்? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நீங்கள் செய்கின்ற நன்மைகள் கடுகளவு இருந்தாலும் அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நன்மைகளுக்குரிய கூலிகளை நீங்கள் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வீர்கள். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யாரு பாவங்களை கடுகளவு செய்கிறானோ அதையும் அவனை பார்க்கிறான், அந்த பாவத்தை பார்க்கிறான், அதற்குரிய தண்டனையை மறுமையில் அவன் அனுபவித்தே தீருவான் என்ற இந்த வசனத்தை 2 வசனங்களை முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல மரண படுக்கையில் சொல்லிவிட்டு அப்புறம் தௌபா செஞ்சாங்க, ஷஹாதா கலிமா சொன்னாங்க, அதோடு வஃபாத் ஆயிட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப சஹாபாக்கெல்லாம் தக்குவாவோடு வாழணும். அப்பதான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏத்துக்கிறவான், அதுக்குண்டான கூலிகளை மறுமையில் என்ன செய்வான்? அல்லாஹ் தருவான் என்று வாழ்ந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நோன்புடைய பிரதானமான நோக்கம் என்பது என்ன நோக்கம்?
இறையச்சத்தோடு வாழுவது, தக்குவாவோடு வாழுவது என்பது நோன்புடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தரனே. அப்படி அடைகிற பொழுது ஒன்று சந்தோஷப்படனே, ரெண்டாவது சுக்குரு பண்ணனே, மூணாவது என்னென்ன இபாதத்துகள் பண்ணணும்னு என்ன செய்யணும், திட்டமிடனே, நாலாவது நம்முடைய தக்குவாவை அல்லாஹ்வுடைய பயத்தை எப்படி அதிகரித்துக் கொள்வது, எப்படி முழுமைப்படுத்திக் கொள்வது, சஹாபாக்கள் எப்படி ரமதானத்தின் மூலமாக தக்குவாவை அதிகப்படுத்திக் கொண்டார்களோ அது மாதிரி என்ன செய்யணும், அதிகப்படுத்தனே என்று சொல்லி ரமதான் மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்தி கொண்டார்களோ, எப்படி பயன்படுத்த சொன்னார்களோ, சஹாபாக்கள் அந்த மாதத்தில் என்னென்ன அமல்களை செய்தார்களோ அப்படி ரமதான் மாதத்தில் அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் 4 முக்கியமான அறிவிப்புகள். ஏன்னா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா ரமதான் மாதத்தை நம்ம சீக்கிரமாக அடைய போகிறனால, நெருங்கி வர்றனால 4 அறிவிப்பை நான் செஞ்சிட்றேன். முதல் அறிவிப்பு நோன்பு கஞ்சி காய்ச்சுவோமா இல்லையா, அதுக்கு உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் என்ன செய்வோம், நோன்பு கஞ்சிக்குரிய காசை வாங்கி தான் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். வருஷம் பண்ணுறது உங்களுக்குலாம் தெரியும். இந்த வருஷம் நோன்பு கஞ்சிக்குரிய காசாக ஒரு நோன்பு கஞ்சிக்கு 5000 ரூபாய் என்று, ஒரு நோன்பு கஞ்சிக்கு 5000 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முடிந்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை பார்த்து என்ன செய்யுங்க, அந்த நோன்பு கஞ்சிக்குரிய காசை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது முதல் அறிவிப்பு. 2வது, உங்களுக்கு தெரியும் ரமதான் மாதத்துடைய அந்த கடைசி ஒத்தைப்படைகளில் நம்ம நிறைய தாவா செஞ்சு சஹர் சாப்பாடு என்ன செய்வோம், வர்ற மக்களுக்கெல்லாம் கொடுப்போம், அது தெரியும். சஹர் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இரவுக்கு சுமார் 50000 ரூபாய். போன வருஷமே அப்படி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 50000 ரூபா என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கும் உங்களால் முடிஞ்ச சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யுங்க அப்படின்னு 2வது அறிவிப்பு. 3வது அறிவிப்பு நம்ம பள்ளிவாசலை சந்தாண்டு யார்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை. இவ்வளோ மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ் தாலா பரக்கத்தா நம்ம கட்டி 10 வருஷம் ஆயிடுச்சு. சிறப்பாக அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். நம்ம யார்கிட்டையும் நீங்கள் மாச சந்தா இவ்வளவு தாங்க அப்படின்ட்டு வாங்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த இதுலேருந்து நீங்கள் மாச சந்தா நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறோம். மாச சந்தா அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 100 ரூபா. ஒரு மாதத்துக்கு 100 ரூபாங்கிறது பெரிய ஒரு காசு இல்லை. அதுக்காக நீங்கள் அவ்வளோதான் தரணும் கிடையாது, குறைஞ்சதான். நீங்கள் 200 தரலாம், 500 தரலாம், 1000 தரலாம். அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யலாம். குறைஞ்சது 100 ரூபா என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மாதமாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நான் 6 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துர்லேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு நான் சேர்த்து கொடுத்துர்லேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதனால் வரக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் பேர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர் சரியா, அதுகளை கொடுத்துட்டீங்களாக்க அதை கொடுத்து நீங்கள் காசையும் கொடுத்துருங்க. ஒருவேளை நாங்களோ தொடர்பு கொள்ளணும், நாங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்களோ தான் தரனே. ஒருவேளை முன்ன பின்ன இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது 3வது அறிவிப்பு. 4வது கடைசி அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னால் நிறைய வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நான் 2 வாரத்துக்காகத்தான் உம்ராவுக்கு போனேன். ஆனால் போன இடத்துல நிறைய ஊர்களில் பயானுக்கு இந்த ஊருக்கு அந்த ஊருக்குன்னு கூப்பிட்டுனால அந்த 2 வாரம் 4 வாரமாக மாறி போயிடுச்சு. அந்த வகுப்புகள் அப்படி விட்டுட்டு போயிட்டேன். அதை ஒரு ஃபினிஷிங் பண்ணிடலாமே அப்படிங்கிற முடிவில் மாஷா அல்லாஹ் வந்த உடனேயுமே புதன்கிழமை அந்த கிராமர் வகுப்பு இருக்கா இல்லையா, அதை ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வார ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்று அரபி கிராமர் வகுப்பு நடத்தினேன். அதே மாதிரி குர்ஆனை கிராமரோடு புரிந்து கொள்வது அந்த வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம்.
இன்ஷா அல்லாஹ் வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துக்குடைய கடைசி வகுப்பாக, வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய கடைசி வகுப்பாக இருக்கும். அதுக்கு வரக்கூடிய அந்த மாணவர்கள், அந்த சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு வாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மகரிப் டு இஷா என்ன செய்வோம், தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு விட்டுட்டு போயிட்டாலும் அது அப்படி நிற்கிது, அதையும் ஃபினிஷிங் பண்ணி முடிக்கணுமா இல்லையா? இந்த வருஷத்துக்குடைய கடைசி தஃப்சீராக இன்ஷா அல்லாஹ் அதையும் இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கிறலாம் என்று சொல்லி நம்ம இறையச்சத்தை பற்றி பயான் செஞ்சனா இல்லையா? அந்த தக்குவாவை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நம்ம கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5266வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. நம்ம நிறைய இந்த துவாவை கேட்கணும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே எனக்கு இறையச்சத்தை தந்தருள்வாயாக, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக, என் உள்ளத்தை படைத்தவனே, பாதுகாக்கக்கூடியவனே, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எனக்கு இறையச்சத்தை தந்தருள்வாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்லாத தக்குவாவா, அவங்களுக்கு இல்லாத இறையச்சமா? அவங்களே இந்த துவாவை கேட்குறாங்க. அதில் எப்போ கேட்டாங்க? தஹஜ்ஜத் தொழுகையில். எந்த நிலையில்? சுஜூதில். தஹஜ்ஜத் தொழுகையில் சுஜூதில் கலந்து கொண்டு கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தில் யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை தந்தருள்வாயாக, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று துவா செஞ்சாங்களா இல்லையா? எனவே நம்ம இந்த துவாவை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி இந்த துவாவை கேட்கணும். போர்டில் எழுதி போட்டுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் படித்து என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணி அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்த துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை ஓதுனாங்களோ, கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அவைகளை எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வ அதானா என்று துவாக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய, துவாக்களை ஓதக்கூடிய, துவாக்களை கேட்கக்கூடிய, துவாக்களை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய நன்மக்களாக சஹாபாக்கள் இருந்தார்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.